ஐஸ்வர்யா கௌதம் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் மட்டும் என்னை ஹனிமூன் கூட்டிகிட்டு போகலை, கண்டிப்பாக போயிட்டு தாத்தா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிவிடுவேன். யாருக்கோ பணம் 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறாருன்னு போய் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மிரட்டுறாங்க. ஐயோ அம்மா, நீ அதெல்லாம் எதுவுமே சொல்லிடாத, உன்னை அவுட்டிங் தானே, கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. எவ்வளோ சுற்றி பார்க்குறாங்க, என்ன மட்டும் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாமல் ஏமாற்றி தானே இருக்கீங்க. சரி, நீ போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, நம்ம போகலாம், கண்டிப்பாக நான் போகலாம். ஆனால் யார்கிட்டையும் நீ போய் சொல்லிடாத, தயவு செய்து எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. அதுக்குள்ள சித்ரா தேவி வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஏமா கேட்குற, இந்த ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்து வச்ச வீடியோவெல்லாம் வச்சு என்னை மிரட்டுறா. அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சல, எனக்கு ரொம்ப டார்ச்சலாக இருக்குமா, அவளை வச்சுட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எதுக்காக அவளை திட்டிகிட்டு இருக்க, இப்போ என்ன வேலை பண்ணி வச்சுருக்க, யாரையும் ஆளெல்லாம் வச்சு என்னென்ன பண்ணி வச்சுருக்க, சிலையை கடத்துறது, இதெல்லாம் எதுக்கு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அம்மா நீ கோவப்படாத, இனிமேல் நீ சொல்கிற மாதிரியே நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து அவுட்டிங் போகிறாங்க. போயிட்டோன்னே எங்கள் வீட்டில் எல்லாருமே தேடுறாங்க, எங்கே ஐஸ்வர்யாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே தெரியலையே, அவங்க வெளியே போயிருக்காங்க. என்னது வெளியே போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. ஆமாம், அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க. எதுக்காக வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. ஏன் வீட்டில் எல்லாரும் பெரியவங்க இருக்காங்கல்ல, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா சொல்கிறாரு. என்கிட்டே எதுவுமே சொல்லலை, எனக்கே கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கௌதம் பண்ணுறது பெரிய தப்பு. ஐஸ்வர்யா வேற மாசமாக இருக்கா, அவளை கூட்டிகிட்டு போனால் வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தானே போகணும். எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரியாமல் இருப்பாங்களா, இப்படி தான் நடந்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா பயங்கர சந்தோஷமாக போகிறாங்க. என்னை கூட்டிகிட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி காட்டணும், நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், என்னென்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே பண்ணணும் கௌதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, வந்து மாட்டி இருக்க போகிற நம்மக்கிட்ட, நான் உயிரை எடுக்கிறதுக்குன்னே நான் ஏதாவது ஒன்று சொன்னால் கரெக்டாக இதுக்கிட்ட மாட்டிக்கிறேன். என்னை வேறு வெளியே கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ பணத்தை அழிக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு. ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷமாக அவுட்டிங் கௌதமோட போகிறாங்க.